இன்னொரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. ஓட்டமாவடியை சார்ந்த ரிஃபானா அவர்கள் கணவனின் அனுமதி இல்லாமல் மனைவி தர்மம் செய்யலாமா? கணவன்கிட்ட கேட்காம மனைவி தர்மம் செய்யலாமா என்ற அடிப்படையில் ஓட்டமாவடியிலிருந்து சகோதரி ரிஃபானா அவர்கள் இந்த கேள்வியை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் அவருக்கு அருள்பாலிப்பானாக. தாராளமாக செய்யலாம். சதக்காவை பொறுத்தவரை, தர்மங்களை பொறுத்தவரை அனுமதி என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் நிறைய ஹதீஸ் எல்லாம் கவனிக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கேட்ட செய்திதான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெருநாள் தினங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திடலில் ஒரே நேரத்தில் தொழுவிப்பார்கள், உபதேசம் செய்வார்கள். குறிப்பாக பெண்கள் பகுதிக்கு சென்று என்ன செய்வார்கள்? உபதேசம் செய்து சதக்காக்கு நிறைய கொடுங்க, உங்களை அதிகமாக பெண்களை நரகத்தில் நான் கண்டேன். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஈச்சம்பழத்துடைய ஒரு துண்டை சரி கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நரகத்துடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்வாங்க, பெண்களுக்கு நிறைய உபதேசம் செய்வார்கள். அப்படி உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்கள் நிறைய தர்மங்களை அள்ளி போடுவார்கள். ஹதீஸில் பார்க்கலாம், அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் போடுவாங்க, காதில் இருக்கிறத கழட்டி போடுவாங்க, ஆபரணங்களை போடுவாங்க. அப்போ இந்த அடிப்படையில் யாரும் கணவன்கிட்ட கேட்டுடுத்தான் தர்மம் செய்யணும் என்பது கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன செய்யலாம், அது கணவனை வாங்கி கொடுத்த பொருளாக இருந்தாலும் கூட அந்த அடிப்படை என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் புகாரில் 1462 ஹதீஸ் இலக்கத்தில் வருது. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஹதீஸ் வருது. அது என்ன ஹதீஸ் என்றால், இதா அன்ஃபகத்தில் மர்அத்து மின் தஆமி பைத்திஹா கைர முஃப்சிதத்தின், அதாவது வீணாக்காமல் வீட்டிலுள்ள உணவை ஒரு பெண், ஒரு மனைவி சதக்கா செய்கின்றாள், அது தர்மமாக கொடுக்கிறான்னு சொன்னால் கானலஹா அஜ்ருஹா, அவளுக்கு அந்த கூலி கிடைக்கும், அந்த தர்மம் செய்ததற்கான கூலி கிடைக்கும். பிமா அன்ஃபகத், அவள் அதை கொடுத்ததின் காரணமாக, செலவழித்ததின் காரணமாக. வலி ஜௌஜிகா அஜ்ருஹு, அவருடைய கணவருக்கும் கூலி கிடைக்கும். அப்போ இங்கே கவனிங்க, கணவன் தான் வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுக்குறார். இப்போ மனைவி என்ன செய்கிறாங்க, ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை வாராரு, அவருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த தர்மத்தை கொடுக்குறாங்க. அப்போ மனைவிக்கு அந்த தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலி ஜௌஜிகா அஜ்ருஹு, கணவருக்கு நன்மை கிடைக்கும். பிமா கஸப, அவர் சம்பாதித்ததின் காரணமாக, அவரை சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார், அதன் காரணமாக. அப்போ இந்த ஹதீஸை பாருங்கள், அவர் சம்பாதித்து கொடுத்தாரு, அதை மனைவி என்ன செய்கிறாங்க, கணவன்கிட்ட கேட்கல, தர்மம் செய்கிறாங்க, 2 பேருக்கும் கூலி கிடைக்கும். அதே போன்றுதான் வலில் ஹாசினி, அந்த கடைகளில் காசாளர், கெஷியர், அந்த பற்றையில் உட்காந்துருப்பாங்க, அவருக்கும் மிஸ்லு தாலிக், அதே போல தான் கிடைக்கும். முதலாளி என்ன செய்வார், கடையை அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவார், கெஷியர்கிட்ட, அந்த காசாளர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவார். மிஸ்கின் வருவாங்க, ஏதாச்சும் தாங்கண்டு, அவர் ஏதோ கொடுப்பார், 50 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா ஏதோ கொடுப்பார். இப்போ இவருக்கு நன்மை கிடைக்கும், அந்த முதலாளிக்கு நன்மை கிடைக்கும். இப்போ முதலாளிய அனுமதி இல்லாமல் தான் அவர் கொடுக்குறார். அப்போ பொதுவாக நாங்கள் விளையும் கொள்ளுங்க, தர்மத்தை பொறுத்தவரை அனுமதி இல்லாமல் கொடுத்தாலும் சதக்காக்கள் செய்தாலும் அந்த நன்மை கொடுத்தவருக்கும் கிடைக்கும், சம்பந்தப்பட்டவருக்கும் கிடைக்கும். நபியங்க சொல்கிறாங்க, லா என் குசு பஅலஹும் அஜ்ர பஅலின் ஷையா, யாருக்கும் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அவருக்கு கொடுத்தவருக்கு கூட, கொடுக்காதவருக்கு குறைய என்பதும் கிடையாது. 2 பேரும் சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக, மனைவி கொடுக்கின்றால், கணவன் அந்த பொருளாதாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக சமமாக சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். ஒரு கெஷியரில் இருக்கிறார், காசாளர் பற்றையில் இருக்கிறார், அவரை வந்த மிஸ்கினுக்கு உதவி செய்கிறார், அவருக்கும் முதலாளிக்கும் சமமாக பங்கு கிடைக்கும். ஆகவே சுருக்கம் என்னென்னு சொன்னால், தாராளமாக என்ன செய்யலாம், கணவனுக்கு தெரியாமல் மனைவி என்ன செய்யலாம், கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி தாராளமாக சதக்கா செய்யலாம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள்.